Hello friends, நம்ம புது சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். How to repair. அதுல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிப்பேரிங் மட்டும் போடுறோம். அந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா இப்பவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா பின் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன். போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி நம்ம டிபி ஒர்க் நிறைய போட்டிருக்கேன் எலக்ட்ரிக்கலில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிபி ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில டவுட்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க. அதை பற்றி இதில் கிளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஒன்றும் பெரிய வீடியோலாம் இல்லை, சின்ன வீடியோ தான். ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது நான் ஒரு 3 ஃபேஸுக்கான டிபி பாக்ஸ். இது 3 ஃபேஸுக்கான டிபி பாக்ஸு. இப்போ நம்ம இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்றதையும் சொல்கிறேன் நான். இன்னும் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது 3 ஃபேஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4 போல் ஐசோலேட்டர் வச்சுருக்கேன் நான். அதாவது பார்த்தீங்கன்னா ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் 32 ஆம்ஸ். ஓகேங்களா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 32 ஆம்ஸில் ஒரு ஐசோலேட்டர் போட்டிருக்கு. இது ஐசோலேட்டரு. இது பார்த்தீங்கன்னா RCB. ஓகேங்களா? இது RCB, இதெல்லாம் MCB. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த வேல்யூ ரேஞ்ச் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் போட்டுக்கிட்டு நான் வரியாக 1 பை 1 சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், RCB நம்ம ஐசோலேட்டர் நம்ம இங்கே போட்டிருக்கோம் 4 போல். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது நியூட்ரல் RYB, அதாவது ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. ஓகேங்களா? இதுலேருந்து நம்ம கீழே இன்புட்டை கொடுத்து மேலே அவுட்புட் எடுக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நியூட்ரல், ஃபேஸு 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, RYB. ஓகேங்களா? இது அப்படியே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இது அப்படியே RCBக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். RCBயோட ரேஞ்சு பாருங்கள் 40 ஆம்ஸு. 40 ஆம்ஸு, ஒரு நிமிஷம், 40 ஆம்ஸ் போட்டுருக்காங்க பாருங்கள். 30 மில்லி ஆம்பியரில் இது ட்ரிப் ஆகும். இது ட்ரிகர் பட்டன். ஓகேங்களா? இதை ட்ரிகரிங் பண்ணும்போது இது ட்ரிப் ஆகணும். இது ஓகேங்களா? இதை ட்ரிப் ஆகும். ஓகே, இப்போ லைனிங் பார்த்துக்கலாம். RCB பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ஐசோலேட்டரில் நம்ம கீழே ஃபேஸ் கொடுத்து மேலே அவுட்புட் எடுக்கணும். RCB பொறுத்த வரைக்கும் மேலே இன்புட்டை கொடுத்து கீழே தான் அவுட்புட் எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நியூட்ரல் இங்கே இருக்குது. அதே மாதிரி நியூட்ரல் என்னன்னு மார்க் பண்ணிட்டாங்க. மீதி 3 ஃபேஸ் நீங்கள் எங்கே வேணால் கொடுத்துக்கலாம், இல்லை பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் நம்ம வரியாக கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, RYB. ஓகேங்களா? RYB நியூட்ரல். இங்கே பாருங்கள் RYB. இதேமாரி அப்படியே என்ன பண்ணுறோம், இங்கேருந்து அவுட்புட் எடுக்கிறோம். RYB. ஓகேங்களா? RYB எடுத்துகிறோம், நியூட்ரல் எடுத்துகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நியூட்ரல் என்ன பண்ணிட்டேன், இது வழியாக கொண்டு இந்த நியூட்ரல் கனெக்டரில் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 செக்ஷனாக பிரேக்கரை பிரிச்சுருக்கேன். டேப் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரெட் கலர் R, இது ஒய், இது பி. ஓகேங்களா? இது பி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 4 பிரேக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 20 ஆம்ஸு, ஒரு 16 ஆம்ஸு, 2 16 ஆம்ஸு, ஒரு 10 ஆம்ஸு. ஓகேங்களா? அதேமாரி ஒய்யில் பாருங்கள், ஒரு 20 ஆம்ஸு, ஒரு 2 16 ஆம்ஸு, ஒரு 10 ஆம்ஸு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆம்ஸு, ஒரு 16 ஆம்ஸு, ஒரு 10 ஆம்ஸு, அடுத்து ஒரு 10 ஆம்ஸ் போட்டிருக்கோம். இது இன்வெர்ட்டருக்கு, இன்வெர்ட்டரோட அவுட்புட்டுக்கு அதை இதை யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஓகேங்களா? இப்போது இங்கே பாருங்கள், இது எல்லாத்துலேயும் கனெக்டர். இது பார்த்திங்கன்னா நம்ம MCB வாங்கும்போது, பாக்ஸ் வாங்கும்போது கனெக்டர் கொடுப்பாங்க. அந்த கனெக்டர் போட்டு ஜாயின் பண்ணி இதிலேருந்து ஒரு ஒயர் அப்படியே அதேமாதிரி தான் இதுக்கும் எடுத்து அப்படியே என்ன பண்ணிட்டு பார்த்துருங்கன்னா, இந்த ஒயரை இந்த பக்கமாக லூப் போட்டு இங்கே கொண்டு வந்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா RYB அவுட்புட் எடுத்தாச்சு. இப்போது நம்ம பிரேக்கரில் பாட்டமில் எல்லாத்துக்கும் அதாவது ஃபேஸ் அதுக்கு வந்துடும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு தான். அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா இப்போது மேலேருந்து வரக்கூடிய அவுட்புட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே இருக்குது ஒயர்லாம். அது நாளைக்காக இது பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுக்கோங்க. இது டேக் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நிறைய ஸ்டிக்கர்லாம் பேர் சொல்லுவாங்க. அது பிரச்சனை இல்லை. நீங்கள் இது மாதிரி நான் இங்கே காட்டும் போகிறேன். இது மாதிரி வாங்கி ஒட்டி நம்ம இழுத்து பிடிச்சி கட்டினோம்னா அந்த ஒயர் பார்த்திங்கன்னா எங்கேயும் போகாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒயர் அப்படியே கொண்டு வந்திருக்கேன். நியூட்ரலில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே மடக்கி
மேலே கொண்டு வந்திருக்கேன். மேலே கொண்டு வந்து இதில் வந்து நியூட்ரல் கனெக்டரில் கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸாக அழகாக பிரித்து இப்போது இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் டேப் இருக்கிறதுலாம் வந்து பி ஃபேஸ், ஓகேங்களா. எல்லோ கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒய் ஃபேஸ், அது மாதிரி டேப் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெட் கலர்லாம் வந்து ஆர் ஃபேஸ். இந்த பக்கத்து வர லைனை பார்த்தீங்கன்னா இந்த ஓரமாக கட்டி கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா எடுத்து இதில் கொடுத்துருக்கேன். சாரி, ஃபேஸ்லாம் கொடுத்தாந்து இதில் கொடுத்தாச்சு. இந்த 4 பிரேக்கில் யூஸ் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா எர்த்து கனெக்டரு, எர்த்து ஒயர், அதாவது க்ரீன் ஒயர் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்தாந்து இந்த எர்த்து கனெக்டரில் கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பெண்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ மட்டும் தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ரு ஒயர். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 பிரேக்கர் மட்டும் இன்வெர்ட்ருக்கு. ஒன்று இன்கமிங், இங்கேருந்து போகக்கூடிய ஃபேஸ், இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகக்கூடிய ஃபேஸ். இன்னொரு பிரேக்கர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை பாட்டமில் கொடுத்துட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பாட்டமில் கொடுத்து அதுலேருந்து டாப்பில் வந்து நம்ம அவுட்புட் எடுத்துக்கிறோம். நம்ம எல்லா ரூமுக்கும் போகக்கூடிய ஒயர் எல்லாத்தையுமே ஒன்றா கனெக்ட் பண்ணி நான் இது வந்து இந்த அவுட்புட் பிரேக்கரில் கொடுத்துட்டேன் 10 ஆம்ஸில், ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டிபி ஒர்க்குன்றது இப்படி தான். ஒரு நீட்டாக பண்ணோம்னா இப்படி இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் செட் ஆகலை, அதுக்கே இது கொஞ்சம் கொசன்னு ஆகிப்போச்சு. ஒர்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்து என்ன வீடியோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மெயின் போர்டு வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த மெயின் போர்டை ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பாருங்கள் ஐலம் ஷீட்டு, அதை வச்சு இந்த மெயின் போர்டை ரெடி பண்ணி நான் வந்து வீடியோ போட போகிறேன். நீங்கள் நம்மளோட வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் இன்னொன்று இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு விஷயம், நீங்கள் இது வரைக்கும் வந்து வாட்ஸ்அப் நம்பர், கால் நம்பர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக உங்களுக்காக ஒரு ஃபோன் வாங்கி அதில் ஒரு சிம்மு போட்டிருக்கேன். அந்த நம்பர் வந்து இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நான் வீடியோலையும் இமேஜ் பண்ணுறேன், பின் கமெண்ட்லேயும் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க, மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது டவுட் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும் கூட கூப்பிடலாம். அதுக்கப்புறம் நான் மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன், வச்சுக்கிறீங்க. எதனா ஒரு எமர்ஜென்சினா வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் கரெக்டாக கொடுக்குறேன், ஓகேங்களா. இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எதாவது ஒர்க் பண்ணணுன்னாலும் கான்டாக்ட் பண்ணலாம், நாங்கள் ஒர்க் பண்ணி தரோம். அதேமாதிரி வாட்டர் லெவல் ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போர் மோட்ரு, அதை பார்த்திங்கன்னா ஷார்ட்டரில் கொடுக்கக்கூடிய போர் மோட்டருக்கும் சம்பில் கொடுக்கக்கூடிய மோட்டருக்குமே ஆட்டோமேட்டிக் போடுறோம். பாண்டிச்சேரிக்குள்ளே இருக்கிறவங்க யார் கேட்டாலும் ஆட்டோமேட்டிக் பண்ணி தரோம். நீங்கள் எந்த டவுட்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இதுக்கப்புறம் கேட்கலாம். உங்களுக்காக நம்பர் உருவாக்கி வச்சுருக்கேன். மிஸ்யூஸ் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.